ச்சே. ஏண்டா தம்பி, இது என்னடா கூத்தா இருக்குது? நாம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, நடக்கிறத நாம நினைக்க மாட்டேங்கிறோம். என்னண்ணே தத்துவம்லாம் பேசுறீங்க? மனசே சரியில்லடா, அதான் புலம்பிட்டு இருக்கேன். இப்ப நீங்க 2 பேரும் சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? இப்ப இதுதாண்டி குறைச்சலு. இவ வேற. ஆமா, என்ன செஞ்சு வச்சிருக்க? வேப்பம்பூ ரசம், வேப்பம்பூ பச்சடி, வேப்பம்பூ சட்னி, பாவக்காய் பொரியல். என்னடி எங்களை பார்த்தா நக்கலா இருக்கா? இதெல்லாம் எவன்டி திம்பா? நீங்க தான் தின்னணும். கலெக்டர் ஆத்தோட போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் நல்ல இனிப்பா தின்னீங்கல்ல. பால் பாயாசம், சக்கரை பொங்கல்னு இனிப்பா செஞ்சு போட்டேன். அண்ணனும் தம்பியும் நல்ல வக்கனையா வளைச்சு வளைச்சு தின்னீங்கல்ல. இப்ப இதையும் தின்னுங்க. அடியே, இதையெல்லாம் கொண்டுட்டு போய் உன் அப்பனுக்கு போடு. இத பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பா இழுக்காதீங்க. ஆமா ஏண்டி, இழுக்கிறவன் ஒழுங்கா இழுத்திருந்தா நான் எதுக்குடி உன் அப்பனை இழுக்கிறேன்? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, இன்னைக்கு என்னாச்சு? சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. அடியே, சம்பந்தம் இல்லாம பேசல, மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு நானும் என் தம்பியும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ராஜா, தம்பி, ஐயா ராஜா, ராஜா, ஐயா, செண்பக பாண்டிய வந்துட்டு இருக்காரா? சாப்பாடுலாம் தயாராயிடுச்சா? எல்லாம் தயாரா இருக்குங்க. என்ன கார்த்தி, சரவணா, எப்படி இருக்கீங்க? என்னையா இப்படி கேக்குறீங்க? கணக்கு வழக்கு கூட சரியா பார்க்க முடியலைங்க ஐயா. கலெக்டர் ஆத்தோட போன விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து சோறு தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது ஐயா. வீட்டுல சமையல் கூட இல்ல. ஏம்மா? அது வந்து மாமா, அது ஒண்ணு இல்லைங்க ஐயா. கலெக்டர் ஆத்தோட அடிச்சுட்டு போன விஷயம் கேள்விப்பட்ட உடனே அண்ணியால துக்கம் தாங்க முடியல. ஆமாங்க மாமா. ஏன்டா தம்பி பிரிச்சு பேசுற? உன் அண்ணி மட்டுமா வேதனைப்பட்டா? நாமளும் தானே வேதனைப்பட்டோம். ஐயா, நம்ம கும்புற தெய்வம் நம்மளை கைவில்லைங்க ஐயா. கலெக்டரை காப்பாத்திச்சிங்க ஐயா. கலெக்டர் தப்பிச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டதும் நாங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனை கூட பண்ணோங்கய்யா. என்னடி சொல்லிட்டு மசம் நிக்கிற? கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம், திருநீரு, குங்குமம், சந்தனம் இதையெல்லாம் கொண்டுட்டு வந்து ஐயா கிட்ட குடு. ராஜா, இதுதான் ரத்த பாசங்கிறது. ஆள்னாலும் தசையாடுன்னு சொல்லுவாங்க. அது இதுதாம்மா. எங்க கங்காவுக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயந்து பிள்ளைங்க எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க பாத்தியா? ஐயா, கங்கா இப்ப எப்படி இருக்கா? ஐயா, பாவம் இல்லையா தங்கச்சி? அவ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல்ல. இளவஞ்சி, ஐயா, நீ வேணா ஒரு தடவை போய் கங்காவை பார்த்துட்டு வாயே. சரிங்கய்யா. அண்ணி, நீங்க போகும்போது எனக்கும் சொல்லுங்க அண்ணி. நானும் வரேன். எனக்கும் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு அண்ணி. ஐயா, தம்பி சரவணனுக்கு எப்பவுமே தங்கச்சி கங்கா மேல ஒரு பாசம். என்ன, அதை வெளியில காட்டிக்க மாட்டான் இல்லடா தம்பி? ஆமாண்ணே. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாளையில இருந்து கல்யாண வேலையை பாருங்க. அடடே மாப்பிள, வாமா சண்முக வடிவு. ஏன் மாப்பிள அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, குனிஞ்சு வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நான் எடுத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க. நான் எடுத்துக்கிறேன், உட்காருங்க. ஆமா மாப்பிள, ஐயா, வீட்டுல சின்னம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. மாப்பிள, நீங்க செஞ்ச உதவியை என்னால மறக்க முடியாது மாப்பிள. அப்படி என்னங்க நான் செஞ்சுட்டேன்? அது இல்ல தம்பி, காவேரி ஆத்துல விழுந்த கலெக்டரை காப்பாத்துறதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சி, கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா, நான் என் கடமையை தான் செஞ்சேன். அப்படி இல்ல தம்பி, நீங்க கலெக்டரை கண்டுபிடிச்சத டிவில எல்லாம் போட்டு காமிச்சாங்க. இந்த ஊர்ல உங்களுக்கு தனி மரியாதையே ஏற்பட்டிருக்கு. எங்க ஊர்ல நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு மாலை மரியாதையே நடக்கும். மச்சான், நீங்க தான் கலெக்டரை முதலா பாத்திருக்கீங்க. நீங்க தான் கலெக்டரை காப்பாத்துனீங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. என்னைக்குமே நாங்க உங்களை மறக்க மாட்டோம். மாமா, கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, இனிமே கல்யாணம் பண்ணிப்பாரு காவேரியில குளிச்சு பாருன்னு தான் சொல்லணும். சரியான வாயாடியா இருக்காளே, மூஞ்ச பாரு.
சண்முக வடிவு நல்லா பேசுறம்மா. படிச்ச பொண்ணு இல்லையாயா, அதான். சண்முக பாண்டி, ஐயா, சண்முக வடிவு சுப்புலட்சுமி வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கு. ரொம்ப சந்தோஷமா. ஐயா, இந்த பொண்ணு இங்கே வந்திருந்துச்சு. குழந்தனார்கிட்ட இந்த பொண்ணு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தது. இளவஞ்சி, என்ன இந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னுட்டு? அவளுக்கு பேர் இல்லையா? பேர் வச்சு கூப்பிடு. அது என்னத்த பேரு? நீளமா இருக்கு, வாயிலே நுழைய மாட்டேங்குது. உங்க பேர் மட்டும் என்ன? இளவஞ்சி இஞ்சின்னு ஒரே காரமா இருக்கு. என்ன சொன்ன? வஞ்சி இஞ்சி என்ன? சரி 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 சரிம்மா சரிம்மா, எதுக்கு இதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? எதுவுமே பேர்ல இல்லம்மா, மனசுல தான் இருக்கு. உங்க 2 பேர் பேரும் நல்ல தமிழ் பெயர். சண்முக வடிவு, இளவஞ்சி. வடிவு, என் மருமக இளவஞ்சி எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா, வெளிப்படையா பேசிடுவா. அத்தை, என் தங்கச்சியும் அதே மாதிரி தான். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவா. அப்புறம் ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கலெக்டர் குளிச்ச இடத்துல சுழலும் இல்ல, ஆழமும் இல்ல. கலெக்டருக்கு நீச்சலும் தெரியும். அப்புறம் எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. விரோதிங்க யாராவது இதை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. கலெக்டருக்கு வெளியில யாரும் விரோதிங்க இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. அத்தை, என் அண்ணன் கலெக்டர் தேடும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணே என்ன கஷ்டப்பட்டாலும் கலெக்டரை கண்டுபிடிச்சிருங்க, அவர் கலெக்டரா இருக்கிறது நமக்கு எல்லாம் பெருமைன்னு. அதே மாதிரி கலெக்டரும் நல்லபடியா கிடைச்சிட்டாரு. அவரை பெத்தவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட எங்களுக்கு தான் சந்தோஷம். கலெக்டர் எங்க வீட்டு மாப்பிள்ள. சம்பந்தமே இல்லாம நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டா எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏய், என்னடா ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு? சாப்பிடுறதுக்கு தான் வந்திருக்காங்க. ராஜா, போய் சாப்பாடு எடுத்து வை. வாங்க மாப்பிள்ள, சாப்பிட போலாம். ஹலோ, திவ்யா. ஏய், நான் கெஸ்ட் வீட்ல இருக்கேன்டி. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பாய் பாய். எங்க ஒரு நிமிஷம், உங்க மொபைல் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஏன் உங்ககிட்ட போன் இல்லையா? இல்ல, என் போனை காணோம். இதுல இருந்து ஒரு கால் அடிச்சா எங்க இருக்குன்னு தெரியும், அதுக்காக தான் கேக்குறேன். ப்ளீஸ். ஏன் உங்க வீட்ல லேண்ட்லைன் இல்லையா? அதுல இருந்து கால் பண்ணிக்கோங்க. இல்ல இருக்கு, உள்ள போய் பண்ணோம். உங்க கையிலேயே மொபைல் இருக்கு, அதான் பண்ணலான்னு. நீங்க அதுக்காக ஒன்னும் கேட்கல. என்ன என்ன சொல்றீங்க? நீங்க என் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே என் மொபைலை கேக்குறீங்க. சரி, அதை விடுங்க. எந்த காலேஜ் படிக்கிறீங்க? ஏன் நீங்களும் படிக்க போறீங்களா? இத கேக்குதான் அசடு வழியே நிக்கிறீங்களா? அது எப்படிங்க என் மனசுல இருக்கிறத பட்டு பட்டுன்னு உடைச்சிடுறீங்க? ஏன்னா நான் போலீஸ்காரர் தங்கச்சி. போலீஸ்காரர் தங்கச்சி கிட்ட நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. உங்க அழகுக்கு இந்த புடவை கலர் மேட்ச் ஆகல. அப்படியா? அப்படின்னா வேற புடவை எடுத்து கொடுங்க, உடனே மாத்திக்கிறேன். என்னங்க இவ்வளவு அட்வான்ஸா இருக்கீங்க? ஏன் அட்வான்ஸா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு அட்வான்ஸா இருக்கிறது தான் பிடிக்கும். அப்புறம் என்கிட்ட வேற எதுவுமே பிடிக்கலையா? கமகமன் வாசமா இருக்கீங்களே, என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க?
நீங்களே சொல்லுங்க. நான் 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 எப்படி மல்லிப்பூ சென்ட்டுங்க. நான் சென்ட்டே போடல, மல்லிகைப்பூ தான் வச்சிருக்கேன். இந்த ஆம்பளைங்க எல்லாம் பொண்ணுங்க கிட்ட எப்படி வழியறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன். என்ன தம்பி, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுங்க, பிரமாதம். சரி உட்காருங்க தம்பி. இல்லைங்க, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே லேட்டு. அப்படியா? ஆமா, நான் கிளம்புறேன் ஐயா. தம்பி, உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாங்க ஐயா. அப்புறம் மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கலெக்டரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அது என்னோட கடமை ஐயா. அத்தை, படிவு, இது பாரு, உனக்கு பொழுது போகலன்னா இங்க வந்துருமா. என் மருமக இளவஞ்சி சும்மா தான் இருக்கா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொழுது போயிடும். அத்தை, நான் எப்ப சொன்னேன் எனக்கு பொழுது போகலன்னு? இந்த வீட்ல எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. இப்ப கூட உள்ள வேலையை விட்டுட்டு தான் வந்தேன். நான் போய் வேலையை பாக்குறேன். சரி, நாங்க கிளம்புறோம் ஐயா. மாப்பிள, நான் கிளம்பட்டுமா? மச்சான் கிளம்பு. நானு உள்ள ஐயா கிட்ட சொன்னது சரிதானே? என்ன சொன்னீங்கன்னு விளங்கலி. இல்ல, கலெக்டர் காணாம போன இடத்துல தண்ணியில சுழலும் இல்ல, ஆழமும் இல்ல. அப்புறம் எப்படி காணாம போனாரு? எப்படி? இந்த சந்தேகம் நான் எழுப்பினது சரிதானே? மச்சான் நல்ல ஒரு போலீஸ்காரர், நீங்க சொன்னா சரியா தான் இருக்குங்க மச்சான். போலீஸ்காரன் புத்தி இல்ல, அப்படிதான் யோசிக்கும். நான் வரட்டுமா? வர மாப்ள. சரிங்க மச்சான். அவன் வாங்கம்மா, நல்லா இருக்கல? நல்லா இருக்கு. க்ஷேமம் தானே? நல்லா இருக்கல? நல்லா இருக்கும். யார் பேருக்கு அர்ச்சனை? செல்வக்கண்ண மகர ராசி செல்வக்கண்ணன் நாமதேஸ்ய உத்தராட நட்சத்திரே கங்கா மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரே அஸ்ய यजमानस्य सह कुटुंबस्य क्षेमस्थैर्य वीर्य विजय आयु आरोग्य ऐश्वर्य श्रीमन् राजराजेश्वरी नमः अष्टोत्तर पूजितां च अत्यकरिष्ये सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति धनं धान्यं वशुं बहुपुत्र लाभं सदसं वश्चरो दीर्घमायुः दीर्घायुरस्तु मे. சாரு, அத்தை, எங்க ரமாவை காணோம்? ஒரு வாரமா பார்க்கவே முடியல. அவ என்சிசி கேம்புக்கு போயிருக்கா. ஓ, வரதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆகும் அத்தை. வாயாடி, அவ இருந்தா படபடன்னு பேசிக்கிட்டே இருப்பா. ஸ்ரீரங்கம் போறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு தான் போனேன். தெய்வாதீனமா என் பிள்ளைக்கு வந்த கண்டம் நீங்கி போயிடுச்சு. ஏன் அத்தை, உங்க கண் முன்னாடியே கலெக்டர் மாமா ஆத்துல முழுகிட்டாரா? சாரு, கொஞ்சம் பேசாம இரு. அத்தை இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. நடந்ததை ஞாபகப்படுத்தி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாத. கங்கா, அவ என்ன கேட்டான்னு இப்படி பேசுற? நடந்தது தானம்மா கேட்டா. சாரு, அன்னைக்கு நடந்தது என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு. அதை என் ஆயுசு பூரா மறக்கவே மாட்டேன். அக்கா, அங்க பாரு, கும்பல உட்காந்து பேசிட்டு இருக்காளுங்க. கலெக்டர் தான் வந்துட்டாருல்ல, கல்யாணத்தை எப்படி நடத்தலான்னு எல்லாரும் கூடி உட்காந்து திட்டம் போடுவாளுங்க. இருக்கா, இங்கே நின்னு அவளுங்க என்னதான் பேசுறாளுங்கன்னு கேப்போம். நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் சாரு. புள்ள 2 தடவை தண்ணியில முங்குனா, 3ஆவது தடவை முங்குனா வெளியில வரவே இல்லை. என் கண்ணு முன்னாலேயே ஆத்துல போயிட்டான். அப்பவே எனக்கு பாதி உசுறு போயிடுச்சு. மீதி உசுரும் போயிடுன்னு நினைச்சேன்.
கங்கா தான் என் பக்கத்திலேயே இருந்து ஆறுதல் சொல்லி என்னை காப்பாத்துனா. அக்கா நீயும் காவேரி ஆத்துக்கு போனியா? யாருக்கும் தெரியாம போனேன். கரையில நின்னு காவேரி ஆத்த பார்த்து அழுதேன். ரங்கநாதரை வேண்டிக்கிட்டேன். கலெக்டர் மட்டும் கிடைக்கலன்னா நானும் காவேரி ஆத்திலேயே மூழ்கி இருப்பேன். அத்தை, நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க இப்ப போங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு வரேன். மறக்காம வீட்டுக்கு வாங்க அத்தை. அக்கா நான் வேணா இங்க இருந்து அதையே கூட்டிட்டு வரட்டுமா? பரவாயில்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரேன். சரிங்க அத்தை, ம், வரேன். சரி. போயிட்டு வரேன். சரிம்மா. அக்கா அதுங்க ரெண்டும் கிளம்பிடுச்சுங்க. வா நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். கோயிலுக்கு வந்தீங்களாமா? ஆமாம்மா. சாமி கும்பிடவா வந்தீங்க? கோயிலுக்கு வேற எதுக்குமா வருவாங்க? கலெக்டர் அம்மா ஒரு நிமிஷம். நான் வேண்டாத தெய்வம் இல்ல, தெருப்புள்ளையார்ல இருந்து திருச்செந்தூர் முருகன் வரைக்கும் வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் வீண் போகல. உங்க புள்ள நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. கலெக்டர் அம்மா, நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க புள்ள நல்லபடியா திரும்பி வரணும்னு இளவஞ்சி பாவம் பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்டினியாவே இருந்தா. இந்த அக்கா என்ன சொல்லுச்சு தெரியுமா? அந்த கலெக்டர் யாரு? தெருவுல போறவரு. அவரு தரையில செத்தா என்ன, தண்ணியில செத்தா என்ன, நீ எதுக்கு பட்டினி கிடக்குறேன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். என்ன இளவஞ்சி, நீ பட்டினி கிடக்குறீங்கிற ஒரு ஆதங்கத்துல சொன்ன, அத போய் கலெக்டர் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிய. இளவஞ்சி, நீ என் புள்ள மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. அத நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கலெக்டர் அம்மா, உங்க பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது நடந்து அவரு திரும்பி வராம போயிருந்தா இந்த ஊர் உலகம் என்ன பேசியிருக்கோம்? ஐயாவோட பொண்ணுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாங்க. பொண்ணோட ராசி கல்யாணத்துக்கு முன்னாடியே கலெக்டர் போய் சேர்ந்துட்டாருன்னு பேசிக்காது. அதனால ஐயாக்கு கெட்ட பேரு, ஐயா குடும்பத்துல இருக்கிறதுனால எங்களுக்கும் கெட்ட பேரு. இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து எவ்வளவு இடைஞ்சல். ஒன்னா ரெண்டா? கலெக்டர் லஞ்சம் வாங்கினாருன்னு அவருக்கு கெட்ட பேரு. இப்போ அவர் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. சத்தியமா சொல்றேங்க, அந்த கங்காக்கு கல்யாண பிராப்தமே இல்ல. அதுக்கு உதாரணமா எங்க அண்ணன் கூட கங்காக்கு நிச்சயம் வச்சோம். என்ன நடந்துச்சு? தவறே பண்ணாத எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனதுதான் மிச்சம். இளவஞ்சி, அந்த ஜாதக விஷயத்தை மறந்துட்டியே? சொல்றேன், மறந்தே போயிட்டேன். இது பாருங்க, கங்காவோட ஜாதகப்படி அவளுக்கு மாங்கல்ய பாக்கியமே கிடையாதாம். அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அவ கழுத்துல தாலியே தங்காதாம். ஒரு பொய்யான ஜாதகத்தை காட்டி உங்களை ஏமாத்திருக்காங்க நாங்க ஏற்கனவே சொன்னோம். நீங்க தான் நம்பல. இங்க பாருங்க, கடைசியா ஒண்ணு சொல்றேன். உங்க பையன் நீண்ட நாள் வாழணும்னா அந்த கங்காவை மறந்துருங்க. நம்ம சொந்தத்திலேயே நல்ல லட்சணமான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள யாரையாவது ஒருத்தரை பார்த்து உங்க பையனுக்கு கட்டி வச்சிடலாம். ஒரு விஷயம் தெரியுமாமா? ஒரு பொண்ணு வந்த நேரம்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஒண்ணு சும்மா இல்ல, 100க்கு 100 உண்மை. கங்காவோட ராசி எப்படின்னு தெரிஞ்சுக்கதா கலெக்டர் ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கங்காவோட ராசி கட்டிக்க போற புருஷனை ஆத்தோட அடிச்சுட்டு போயிருக்கு. இன்னும் அவ கழுத்துல தாலி ஏறிட்டா உங்க புள்ளையோட நிலைமை என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க.